ஆமா அண்ணி, நாங்க அங்க வச்சு செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னப்போ அண்ணன் தான் இங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. பாருங்க அண்ணன் எப்படி ரெடி ஆகி வராருன்னு. பப்ளிக் நம்பா பப்ளிக் நாங்கெல்லாம் இருக்கோம். ஏய் சந்தோஷ், அமைதியாவே இருக்க மாட்டியா? என்ன நண்பா, என்ன மட்டும் தான் எப்பவுமே திட்டுவியா? அதுல என்ன உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும். தான் வைஃப் கிட்ட கூட காலையில இருந்து சொல்லாம அவங்க குடும்பத்தை எல்லாம் வர வச்சு எப்படி சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கான் பாரு. நீயும் இருக்கியே தண்டத்துக்கு. நானா? நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதே இல்லையா? பண்ணிருக்கேன். என்னோட சேர்த்து மொத்தம் 6 பொண்ணுங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன். போதுமா? மது, காலையில நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு குங்குமம் எடுத்துட்டு வந்திருக்கோமா. வச்சுக்க. வேணுகா, இந்தா குடுமா. மாப்பிள்ள, நீங்களே உங்க கையால வச்சு விடுங்க. இந்தாங்க. வெக்கப்படாத நண்பா, வச்சு விடு. இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கலாம் நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, இல்ல இல்ல சிஸ்டர் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்ல வந்தேன். ஏங்க கொடுங்க. இந்தா. மது, உன் பிறந்த நாளுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கின புடவை. ஜீவா தான் இதை செலக்ட் பண்ணான். வேணுகா. இந்தாம்மா, ஹாப்பி பர்த்டே. அண்ணி, இத ஜீவா மட்டும் செலக்ட் பண்ணல, ஜீவாவோட சேர்ந்து நானும் செலக்ட் பண்ணேன். தேங்க் யூ மாயா. என்ன மாப்பு ஓவர் சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருக்கு? எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அப்புறம் பாரு இவங்களோட நிலைமைய. சரி, டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் கேக் வெட்டலாமே. வாங்க கேக் கட் பண்ணலாம். டேய், உன்னோட பர்த்டே ஸ்பெஷல் கிஃப்ட் எங்கடா காணோம்? எப்ப வரும்? இந்நேரம் வந்திருக்கணும். நம்ம கணக்கு தப்பாவாது. என்ன ஆச்சுன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே டு மதுமிதா. ஹாப்பி பர்த்டே மது. பார்த்தீங்கல்ல டைமிங்கு.
இனிமே நடக்கிறதெல்லாம் சும்மா பரபரப்பா இருக்கும் பாருங்க. ஹாப்பி பர்த்டே மது. அப்பா, இவன் வேணுமே பிரச்சனை பண்ண வந்திருக்கான்ப்பா. இவனை டேய் கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப எதுவும் பண்ணாத, அமைதியா இரு. பா அமைதியாடுறா. என்ன மது அப்படி பார்க்குற? வாங்கிக்கோ. வாங்க கேக் கட் பண்ணலாம். Happy birthday to you. Happy birthday dear Madhumita. ஒரு நிமிஷம். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மது இப்படி பேசுற? நீ தானே சொன்ன நான் தான் உனக்கு முதல்ல கேக் ஊட்டணும்னு. என்ன மது எல்லாரும் இருக்காங்களேன்னு பார்க்குறியா? போதும் மது போதும். எதுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோமோ அதை சொல்லிடலாம். இதுக்கு மேல அமைதியா இருக்க வேணாம், சொல்லிடலாம் மது. நீயே சொல்லிடு. என்ன பேசிட்டு இருக்க நீ? சார் உண்மையை பேசிட்டு இருக்க சார். என்ன உண்மை? எங்க காதலை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன மது பார்த்துட்டு இருக்க? நம்ம காதலை பத்தி சொல்லு மது. சார் உங்களோட அவங்களுக்கு வாழ விருப்பம் கிடையாது சார். என்னங்க? ஏய் உங்களை இவங்களுக்கு பிடிக்கல. டேய் அதனால தான் எனக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்ச உடனே வேலை வாங்கி கொடுத்தேன். என்னை உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சது எல்லாமே மது தான். கௌதம், என்னப்பா இவன்? நம்ம கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குற ஒருத்தன் எல்லார் முன்னாடியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கான். நீ பாத்துக்கிட்டு இருக்க? கௌதம், இவன் பேசுறது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராகுல், முதல்ல உன்னை வெளில அனுப்புடா. பாட்டி ஒரு நிமிஷம். அவன் என்னதான் சொல்றான்னு முழுசா கேட்போம். மாப்ள இவன் பொய் சொல்றான். மாமா, இவனை நம்பாதீங்க மாமா. நீ சொல்லு. சார் நான் சொன்னது தான் சார் உண்மை. எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. ஆனால் மதுமிதாவை இதுக்கு மேலே நல்லா கஷ்டப்படுத்த முடியாது. மதுமிதா, நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டியது இல்லை. உங்கள் அம்மா அப்பா யாரை பற்றியும் இனிமேல் யோசிக்க வேண்டியதே இல்லை. தைரியமா உன் மனசில் இருக்கிறத சொல்லு. மது, நீயும் நானும் சேரணுன்றதான் விதி.
கௌதம், நீ எனக்காக என்னெல்லாம் செஞ்ச அது எல்லாத்தையும் சொல்லு. நம்ம லவ் பண்ணதை பத்தி சொல்லு. இப்போவும் நீ என்ன லவ் பண்ற நிஜத்தை எல்லாரும் முன்னாடி சொல்லு. ஏய் பைத்தியமாடா நீ? எதுக்கு இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க? கௌதம், இவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. இவன் போய் சொல்றான். மது. ஆமா மாப்பிள்ள, இவன் சொல்றது எல்லாமே போய். நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க. முதல்ல இவனை அடிச்சு துரத்துங்க. ஆமா மாமா, இவன் போய் சொல்றான். என்ன மது, ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க? நீ பண்ற காரியத்துக்கு இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? மது, நீயுமா இப்படி பேசுற? பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு வீட்டில் இங்க இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ அதை கூட விட்டுட்டு என் கூட தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு வீட்டுக்கு வந்தல. அதை கூடவா பொய்ன்னு சொல்ல போற? ஏமா இப்படி பயப்படுற? ஏய், ஏன்டா அப்படி போய் சொல்ற? இரு, நம்ம காதலுக்காக தான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? எனக்கு புரியல. கௌதம், இவன் போய் சொல்றாங்க. மது, என்ன இன்னும் தயக்கம்? எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல? இப்ப சொல்லு மது, சொல்லு. கௌதம், ஷட் அப். நான் எந்த தப்பும் பண்ணல கௌதம். நீங்க அவன் வீட்டுக்கு போனீங்களா? போனீங்களா இல்லையான்னு கேட்டேன். ஆமா, போனேன். ஆனா அது வந்து ஸ்டாப் இட். போதுமா சார்? இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் வேணுமா? மது அவங்க வாயாலே என் கூட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்ன சார் ஆதாரம் வேணும்? அப்படியே ஆதாரம் வேணும்னாலும் நான் காமிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மது. கௌதம், பாருங்க, நல்லா பாருங்க. டேய், யாரை பத்தி நான் தப்பா பேசுற? உன்னை அப்பவே தட்டி வச்சிருக்கணும். இத்தனை நாள் விட்டு வச்சோம்ல, அதான் எங்க தப்பு. ஜீவா, கையெடு. கையெடுங்கிறல்ல, என்னாச்சு உனக்கு? வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் என் சட்டை வந்து பிடிக்கிற பத்தியா? என்ன நியாயம் சார் இது? மாமா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஆமா மாப்பிள்ள, இவன் ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கான் மாமா. ஆமா மாப்பிள்ள, எங்க அக்கா மேல தேவையில்லாம பழைய போடுறான். இவனை சும்மாவே விடக்கூடாது. இவன் சொல்றதெல்லாம் போய். ஆமா மாப்பிள்ள. மாமா, என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க மாமா. இவனை ஜீவா. ஜீவா, வாடா இங்க. வா. ஆமா, என்னப்பா அது? டாப் கியர் போட்டு போகணும்னு பார்த்தா நச நச நசன்னு பேசிட்டே இருக்கானுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் வேணும்னே பேசுறான். நானா? நான் வேணும்னு பேசுறேனா? மது, அப்போ எதுவுமே கௌதம் சட்ட சொல்லவே இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து உன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது, நம்ம ஒன்னா ஸ்கூல் படிச்சது, நம்ம லவ் பண்ணது, நமக்குள்ள என்கேஜ்மெண்ட் நடந்தது, இப்படி எதுவுமே சொல்லலையா?
இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத கௌதம் சார்? மது, நீயும் சொல்லலையா? பாவம், நீ என்ன செய்வ? பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கௌதம் சாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கௌதம் சார் எல்லா விஷயத்தையும் மறைச்சு இவங்க எல்லாருமே மது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் டேய், என்னடா போய் மேல போய் பேசிட்டு இருக்க? டேய், ஏடா கைய என்ன சும்மா சும்மா மேல கை வச்சிட்டு இருக்க? என்னடா பெரிய யோகிய மாதிரி பேசுற? உன்னால தான்டா எங்க அக்கா வாழ்க்கை போச்சு. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா ஃப்ரெண்டுக்காக எங்க அக்கா விட்டு கொடுத்தாங்கடா. ஃப்ராடுத்தனம் பண்ணதெல்லாம் நீ இப்ப எங்க அக்கா மேல பழி போடுறியா? மாப்பிள்ள, இவன் சொல்றதெல்லாம் போய் மாப்பிள்ள. மது ரொம்ப நல்லவ. மதுவுக்கு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது மாப்பிள்ள. இவன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு மதுவை வேண்டான்னு சொல்லிட்டு போனான். இத நாங்க உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான். ஆனா இத மறைச்சு உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணெல்லாம் எங்களுக்கு சுத்தமா இல்ல மாப்பிள்ள. ஐயோ, இதெல்லாம் எப்பவோ நடந்த விஷயம். இவன் இப்ப வேணும்னே எல்லாத்தையும் வந்து முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஆண்டி, என் மேல எப்படி ஒரு பழிய போடுறீங்க? நீங்களும் இப்படி மாத்தி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. டேய் வா ஜீவா வா. மாப்பிள்ள, இவனை நம்பாதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணு ரொம்ப நல்லவன். அவ சொக்க தங்க மாப்பிள்ள. இந்த மாதிரி தப்பான எண்ணம்லாம் என் பொண்ணுக்கு வரவே வராது மாப்பிள்ள. அவளை நாங்க அப்படிலாம் வளர்க்கல மாப்பிள்ள. அவ உங்களை மனசார கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவன் என் பொண்ணு மேல உள்ள பொறாமையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஆமா மாமா, என் அக்காக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதான் உண்மை. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. மாப்பிள்ள, கையெடுத்து கும்பிடுற மாப்பிள்ள. என் பொண்ணு ரொம்ப நல்லவ. ப்ளீஸ் அவளை நம்புங்க மாப்பிள்ள. டேய், என் மகளை பார்த்தா நான் கெட்டவன் சொல்லிட்டு இருக்க. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போயிடுவேன். நாசமா போயிடுவேடா. மாப்பிள்ள, என் பொண்ணை சந்தேகப்படாதீங்க மாப்பிள்ள. நான் உங்க காலில் வேணாம் விடுகிறேன். வேணாம்ப்பா, வேணாம். யார்கிட்டையும் நீங்க என்ன நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க காலில் விழுந்துதான் இவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லப்பா. வேணாம்ப்பா, என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது. நம்ம மாப்பிள்ள தானம்மா. இதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லம்மா. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வோமா? இல்லப்பா, வேண்டாம். இந்த ராஸ்கல் சொல்றதையே எல்லாரும் நம்பட்டும். அதுக்காக நீங்க யார் காலையும் விழணும்னு அவசியம் இல்லை. அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன்ப்பா. என்ன மன்னிச்சு மறுபடியும் உங்க மகளாவே என்னை ஏத்துக்கோங்கப்பா. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? என் பொண்ணுமா, என் பொண்ணு. உன்னால தப்பு செய்ய முடியாதுமா. அப்பா, இனிமே எனக்கு இந்த லைஃப் வேண்டாம்ப்பா. இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இனிமே இங்க இருந்தா எனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எந்த மரியாதையும் இல்லப்பா. வாங்கப்பா, நம்ம போலாம். நம்ம வீட்டுக்கே போலாம். வாங்கப்பா.
நில்லுங்க. உங்க வீட்டுக்கா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம கிளம்பி போனா என்ன அர்த்தம்? எனக்கு உண்மை தெரியும். அத நீங்க உங்க வாயால சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம நான் எப்படி உங்க எல்லாரையும் போக விட முடியும்? கிரண், இங்க வா. டேய், நீ சொன்னதெல்லாம் உண்மையா? நான் சொன்னது சத்தியமான உண்மை. மது நானும் லவ் பண்ணோம்.